Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸாம்பிள் 1.22 23 பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 1.22ல கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் என்னன்னு கொடுத்தாங்கன்னா f of k is equal to 5. அதாவது f of k ஓட வேல்யூ 5 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் f of k வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2k - 1 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கண்டிஷன் f of k வந்து நான் 5ன்னுட்டு எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த f of kங்கிறப்ப நான் f of k இப்படியும் நான் எழுதிக்கலாம் மேத்தமெட்டிக்கலாக. அப்படி பார்த்தோம்னா நான் இந்த f அப்படியே வச்சுக்கிறேன். f of k ஓட வேல்யூ 2k - 1 எனக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூவை எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தோம்னா f of k ஓட வேல்யூ எனக்கு 5 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நான் இதுக்கு பதிலாக 5 வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் 5 is equal to இப்போ f of 2k - 1 வந்து பார்க்கணும். இங்கே f of k வந்து இருக்குது. கேக்கு பதிலாக தான் 2k - 1 இருக்குது. அப்போனா இந்த கேக்கு பதிலாக நான் 2k - 1 ரீப்ளேஸ் பண்ணணும். அப்படின்னா 2 into கேக்கு பதிலாக 2k - 1. அடுத்து எனக்கு ஒரு -1 வந்து இருக்குது. அப்படி பார்த்தோம்னா 5 is equal to இதை நான் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக கொடுக்குறேன். அப்படின்னா 2 into 2 வந்து 4. அப்படின்னா 4k minus 2 into 1 வந்து 2. இங்கே வெளில ஒரு -1 வந்து இருக்குது. அப்படின்னா 4k minus 2 minus 1ஓட வேல்யூ -3. அப்படின்னா 4k - 3 is equal to 5 கிடச்சிருக்கு. இப்போ இந்த -3 இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் +3. அப்படின்னா 4k is equal to 5 + 3. அப்படின்னா 4k is equal to 5 + 3ஓட வேல்யூ 8. அப்படின்னா இது 4 1s are, இது 4 2s are. அப்படின்னா நான் கேவோட வேல்யூ 2ன்னு கிடச்சிருக்கு. நம்மளுக்கு கேவோட வேல்யூ தான் கேட்டிருந்தாங்க, அதை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது எக்ஸாம்பிள் 1.23. எக்ஸாம்பிள் 1.23ல கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா f of x வந்து 2x + 3ன்னு கொடுத்துருக்காங்க. g of x வந்து 1 - 2x. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே 2 ஃபங்க்ஷன்ஸோடைய காம்போசிஷன் தான் பார்த்தோம். ஆனால் இங்கே மூணாவதாக ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. h of x is equal to 3x. நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ப்ராக்கெட் மட்டும் வேரி ஆகும். f of g of h தான் ரெண்டு பக்கமுமே நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆனால் ப்ராக்கெட் மட்டும் எனக்கு வேரி ஆகும். LHSல வந்து g of hக்கு வந்து ப்ராக்கெட் இருக்கும். அதுவே RHSல வந்து பார்த்தோம்னா f of gக்கு வந்து ப்ராக்கெட் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா LHS தான் வந்து சால்வ் பண்ண போகிறேன். LHS வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா f of g of h. இல்லை ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் g of hக்கு வந்துருக்கு. அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு g of h தான் வந்து பண்ண போகிறேன். g of hஐ நான் மேத்தமெட்டிக்கலாக g of h of xன்னு எழுதிக்கிறேன். அப்படின்னா g of h of x வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஷினில் 3x வந்து கொடுத்துருக்காங்க. இந்த h of xக்கு பதிலாக நான் அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போ g of x வந்து பார்க்கணும். g of x வந்து 1 - 2x. இங்கே எனக்கு xக்கு பதிலாக 3x வந்து இருக்குது. அதனால் இங்கேயும் xக்கு பதிலாக நான் 3x வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்படின்னா 1 - 2 into xக்கு பதிலாக 3x. அப்படின்னா 1 - 2 into 3 வந்து 6. அப்படின்னா 1 - 6x வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு g of h வந்து என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 1 - 6x வந்து கிடச்சிருக்கு. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? f of g of h வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா f of இந்த இது வேல்யூ g of h என்னன்னு பார்த்தோம்னா 1 - 6x. அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தோம்னா நான் f of x வந்து பார்க்கணும். f of x வந்து 2x + 3 கொடுத்துருக்காங்க. இங்கே எனக்கு xக்கு பதிலாக 1 - 6x இருக்குது. அப்படின்னா நான் இங்கே xக்கு பதிலாக 1 - 6xஐ சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்படின்னா 2 into xக்கு பதிலாக 1 - 6x. அடுத்து ஒரு +3 வந்து இருக்குது. இப்போ நான் இந்த 2வை ஒவ்வொன்றுத்துக்கும் செப்பரேட்டாக வந்து கொடுக்குறேன். அப்படின்னா 2 into 1 வந்து 2 minus 2 into 6 வந்து 12x. அடுத்து ஒரு +3 வந்து இருக்குது. அப்படின்னா 3 + 2 வந்து எனக்கு 5. அப்படின்னா 5 - 12x வந்து கிடச்சிருக்கு. இது LHSோட ஆன்சர். இதை நான் 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்தது RHS பார்த்தீங்கன்னா அதே தான் f of g of h தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் ப்ராக்கெட் மட்டும் மாறி இருக்கும். ஃபஸ்ட்டு f of g வந்து கண்டுபிடிக்கணும். f of gயை நான் மேத்தமெட்டிக்கலாக எழுதுனேன்னா f of g of x. g of x வந்து எனக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 - 2x. அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போ f of x வந்து பார்க்கணும். f of x வந்து 2x + 3. அதில் xக்கு பதிலாக நான் 1 - 2xஐ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 2 into 1 - 2x + 3. இப்போ நான் 2வை ஒவ்வொன்றுத்துக்கும் செப்பரேட்டாக கொடுக்குறேன். செப்பரேட்டாக கொடுத்தேன்னா 2 into 1 வந்து எனக்கு 2 கிடச்சிருக்கு. -2 into 2 வந்து 4x + 3. அப்படின்னா 3யையும் 2வையும் ஆட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்னா 5 வந்து கிடைக்கும். -4x. இது f of gயோட ஆன்சர். ஆனால் நம்மளுக்கு என்ன வேணும்னா f of g of h வந்து எனக்கு வேணும். அப்படி பார்த்தோம்னா f of g நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? 5 - 4x வந்து கிடச்சிருக்கேன் of h.
இப்போ நான் என்ன பண்ணணும்னா இங்கே ஹெச் ஆஃப் எக்ஸ் தான் இருக்குது. அப்படின்னா நான் ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து பார்க்கணும். ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 3x. 3xயில் வந்து நான் இங்கே 5 - 4xல் எக்ஸுக்கு பதிலாக நான் 3x வந்து போடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதுமே நம்ம வேறு மாதிரி பண்ணியிருப்போம். ஏன்னா வந்து எனக்கு எஃப்ஆ இருக்கட்டும், ஜிஆ இருக்கட்டும், ஹெச்ஆ இருக்கட்டும் எல்லாமே முன்னாடி இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தோம்னா எனக்கு பின்னாடி இருக்குது. அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய எக்ஸுக்கு பதிலாக நான் இந்த ஹெச் ஆஃப் எக்ஸை வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படி பார்த்தோம்னா 5 - 4 × எக்ஸுக்கு பதிலாக 3x வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 5 - 4 × 3 வந்து 12. அப்படின்னா 5 - 12x வந்து கிடச்சிருக்கு. இது எனக்கு RHSோட ஆன்சர். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்தோம்னா ஈக்குவலாக தான் இருக்குது. அதனால் LHS = RHSன்னு எழுதிக்கிறேன். ரெண்டுமே ஈக்குவலுங்கிறப்ப நம்ம அதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ப்ரூவ் பண்ணிட்டா அதனால் ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸோ இல்லைனா நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட்டில் சொல்லிங்க. நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.